வணக்கம் மக்களே, வாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆட்டுக்கால் தான் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா சுத்தமாக கழுவி வெந்நீர் வச்சு உரித்து நல்லா அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நல்லி இருக்குது, அது கூட சேர்த்து வேக வச்சுக்குவோம். வேக வச்சு ரசத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயத்தில் வச்சிடலாம் குக்கரில். இப்போ பாருங்க, அரிசி கையில் தண்ணி இருக்குது. அரிசி கழுவு தண்ணி நல்லா 2 கழுவு 3 கழுவு கழுவி வச்சோம்னா வேக வச்சுக்குவோம். குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சுக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தண்ணி எடுத்துட்டு குழம்புக்கு வேக வச்சுக்குவோம். மூடி வச்சாச்சு. 3 விசில் வரட்டும். நல்லா 3 விசில் 4 வச்சு நல்லா வேக வச்சாச்சு பாருங்கள் ஆட்டுக்காலை. இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம். குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிச்சிருக்கோம். பட்டை கிராம்பு போட்டுக்குவோம். தாளிச்சுக்குவோம். ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக இருக்கும். ரசம் வச்சுருக்காங்க, பாயா வைப்பாங்க, சூப்பு வைப்பாங்க, என்ன செய்வாங்க. ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டது யாரும். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதக்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். குழம்பு தூள் போட்டு ரொம்ப காரம் வேணாம். ஏன்னா ஆட்டுக்கால் குழம்புல ஒரு முடி தேங்காய் சாம்பார் வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சா எலும்பு எடுத்து கொட்டிக்கும். எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோன்னா தேங்காய் சாம்பார் வச்சுப்போம். நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு பாருங்கள். நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். நல்லா 2 கொதி வந்தோன்னே தேங்காய் சாம்பார் வச்சு போடுவோம். தேங்காய் ஒரு முடி அரைச்சிருக்கோம். இப்போ குழம்பு கொதி வந்துட்டு கொட்டிக்கும். தேங்காய் சேர்த்துக்கும். அருமையான குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு பார்த்தீங்களா. அதே டவுன்லாம் குழம்பு வைக்க மாட்டாங்க, சூப்பராக வைப்பாங்க. கிராமத்தில் தான் ஆட்டுக்கால் குழம்பு வைப்பாங்க, அருமையாக இருக்கும். இது நைட்டுக்கு தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். இடியாப்பம் முடிஞ்சு இடியாப்பத்தில் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கும் அந்த ஆட்டுக்கால் குழம்புக்கும் அருமையாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா விட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் குழம்பு வச்சு இடியாப்பம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிருந்தேன். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. குழம்பு நல்லா கொதிச்சு பார்த்தீங்களா. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கலாம். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு வச்சுட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.